வணக்கம் எல்லாருக்கும். இதுதான் நம்ம சேனலுடைய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். என்னுடைய ஸ்டைல் இல்லை, இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி ஹோல் ஸ்பைசஸ் இருக்குல்ல, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, அப்புறம் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பச்சை பட்டாணி இருக்குல்ல, அந்த தோல் உரிக்கிற பச்சை பட்டாணி, அந்த பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் பால்ன்ற கணக்கில் 6 டம்ளர் பால் ஊற்றிட்டேன். தேங்காய் பால் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 6 டம்ளர் பால் கரெக்டாக இருந்துருச்சு எனக்கு. 1.5 முடி தேங்காய்க்கு எக்ஸ்ட்ரா 1/2 டம்ளர் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்படி நுர கட்டி வந்த உடனே அரிசி போட்டுற வேண்டியது தான். நான் தேங்காய் பால் ஊற்றினால அந்த டம்ளரில் 3 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன் 2 பேருக்கு. நாலு விசில் வந்ததுக்கப்புறம் குக்கர் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நான் இதுக்கு சைடிஷாக சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தேன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், ரொம்ப க்ரீமியாக, அவ்வளோ சூப்பராக ஆவி பறக்க உங்களுக்கு இங்கே வீடியோவில் பார்க்குறதுக்கு ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அவ்வளோ க்ரீமி டெக்ஸ்சரோடு அவ்வளோ சூப்பராக இருந்தது. சாதம் வெறையாக ரொம்ப. நான் பாஸ்மதி ரைஸ்லாம் யூஸ் பண்ணல, நார்மல் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. தேங்காய் பால் சாதத்துக்கு கூட சிக்கன் கிரேவி வந்துட்டு ஒரு அல்டிமேட்டான காம்பினேஷன். ரொம்ப பிடிக்கும். பிஃபோர் மேரேஜ் வந்துட்டு எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சமாக சாப்பிட்றவங்க கூட அதை வந்துட்டு சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை சூடாக சாப்பிட்றத விட கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு இது என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் அப்படின்னா இந்த தேங்காய் பால் சாதமும் சிக்கன் கிரேவியும் தான். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.